ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 211வது எபிசோட். ஸோ கரண்ட் எபிசோட் லாஸ்ட்டாக அந்த எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ லைக் போட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடந்துட்டு வச்சு நான் கிளான்ஸ் காட்டுறாங்க. தரமான சம்பவம் இந்த எபிசோடில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த எபிசோட டைட்டில் கார்டு போட்டு வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பார் மேலே இருக்கீங்க அவனை பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு ரெடியாக நிற்கிறான். ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லைஃப் பேட்டில் போட போகிறான்னு இல்லை சாகிறவன் செத்துருவான். அவன் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு எவ்வளோ தைரியம் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே வந்துருப்ப கண்டிப்பாக நீ சாக போகிற. ஸோ நம்ம ஃபைட் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் யூனிவர்ஸ் எங்கே லைவ்ல டெலிகாஸ்ட் ஆக்கிட்டு இருக்கிறா. நீ சாகிறத எல்லாருமே பார்க்க போகிறானுங்களா அப்படின்ட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன மாதிரியே எல்லாருமே பார்த்தோன்னா இந்த ஃபைட் தான் பார்த்துருங்க. ஈவன் பெரிய பெரிய தலைங்க மத கொண்டு இருக்க நம்ம செவன் ஸ்வார்டு நம்ம ஏப் கிங் மாஸ்டர்ட்டு. ஸோ அந்த பொண்ணு கேட்பா அந்த மாதிரி கிங் ரிவர் கிங் ஸ்வாட் ரிவர் கிங் அவர் ஜெயிப்பாருன்னு கேட்க, ஏப் கிங் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருமா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சேஜி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உல்ஃப் கிளானோட லீடர் அந்த உல்ஃப் அதுவுமே ஈவன் நம்ம சிட்டிலாட் முத கொண்டு என்னடா நடக்க போகுதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இம்மார்டல் லெவல் அந்த குயின் அவளுமே பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோ சைடு இந்த நேரத்தில் பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு இருக்க. நீ எவ்வளோ தைக்கிருந்த ஏன்ட்டு அப்படி அரகண்டாக பேசுவோம் அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா அவன் பவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கான். சுற்றிக்கிற எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா கற்களை இழுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ அசால்ட்டாக தலையை அப்படி சீபி விட்டு சும்மா கையை அப்படி நகர்த்துவான் பாருங்க. அந்த பிளாஸ்ட்லேயே அவனுக்கு புரிஞ்சினதுல நீ பிரேக் த்ரூ பண்ணதுக்கப்புறம் உன்னோட இடம் அதிகமாச்சா, நீ உன்னோட பவரை ஹைட் பண்ணி வச்சிருக்காடா ஏன்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனு கேட்பான். அதுக்கு ஹீரோ சொல்லுவான் அந்த இடத்துல, நீ கடைசியாக கண்டுபிடிச்சு நினைக்கிறேன், ஆனால் இது ஆல்ரெடி லேட்டரா தம்பி அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட சீலிங் ஸ்டார் ஒன்று எடுக்கிறான். ஸோ நேரத்தில் அவன் பவர் எனக்கு அதிகமாக அந்த சீலிங் ஸ்டாரை ஒரு வாய்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ மாத்திரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பிளாக் ஹோல் அந்த மாதிரி மாற்றினாங்க. அது இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்ததுல இது எப்படி சாத்தி அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ஆர்மர் இம்பீரியன் கோல்டன் ஆர்மர் அப்படின்ற ஒரு ஆர்மரை பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்து வரான். அது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அட்டாக் எல்லாத்தையும் பயங்கரமான டிஃபென்ஸ் அதுக்கு எதிராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறான். அவனுக்கு எக்காச்ச கட்டிக்கிறான். பட் ஹீரோ சொல்கிறான், நான் தான் அவங்ககிட்ட சொன்னல இதெல்லாம் வேலைக்கு ஆகாதான்ட்டு அவனை தலைவர் எக்காச்சக்க பிளாக் ஹோல்ஸை பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் கேதர் பண்ணிருக்கு. இந்த பக்கம் கண்டிப்பாக அவனை நான் கொள்ளு வரான்ட்டு அவன் பங்கும் அவனு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கட்டாக அடிக்கிறான். இதில் உல்ஃப் கிங் கொடுத்த ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ஏவி வரான். ஸோ அதுல அந்த டார்க் உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஹீரோ கட்டிக்கலான்ட்டு கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொல்லான்னு வந்துடும். பட் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சீலிங் ஸ்டார்ஸ் அப்படியே வாய்க்குள்ள வச்சு திணிச்சு அதனோட ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணி நசுக்குவான் பாருங்க. இந்த இடத்துல உன்னால் என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்ட்டு சும்மா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. இந்த பக்கம் பார்க்கிங்க தெரிச்சுட்டு போக போகிறான். அந்த இடத்துல நான் கண்டிப்பாக உனக்கு கொள்ளுன்னு திரும்ப பவரை கேதர் பண்ண ஆரம்பிக்க இதில் ஹீரோ சொல்லுவான், அடுத்த சான்ஸ் உனக்கு கொடுத்தாதானே அப்படின்ட்டு ஹீரோ சீலிங் ஸ்டார்ஸை வச்சு ஒய்யால பீஸ்ட் காட் ஃபார்ம் அந்த பீஸ்ட் காடோட ஃபார்ம் உருவாக்கிட்டு பீஸ்ட் காட் செகண்ட் ஃபார்ம் அட்டாக்னு அடிப்பான் பாருங்க. அதை அடிச்சாட்டி இந்த டெய்லில் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சாட்டி தக்காளி தெரிச்சுக்கிட்டு போகுது. நேரத்தில் அந்த பார்க்கிங்லாம் அவங்க அடி வாங்கிட்டு போகிற நாலா பக்கமும் சீலிங் ஸ்டார் தெரிச்சுக்கிட்டு போகுது. அவனால் நம்ப முடியல. இந்த பக்கம் உல்ஃப் கிங்கா அவ்வளோதான் முடிஞ்சு இவன் தாரமாட்டான் இருக்க. இந்த பக்கம் பார்க்கிங்கோட ஒத்த கை பிச்சுக்கிட்டு போகுது. அவன் இம்மார்டல் பாடியிலே 6% இன்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு அட்டாக்கில் போயிடுச்சு. இதை பார்த்து நம்ப முடியல. வெறும் ஒரே ஒரு அட்டாக்ல என்னோட இம்மார்டல் பாடி 6% அழிஞ்சிருச்சான்ட்டு அவனும் யோசிச்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் கேப்பே விடலையே ஹீரோ விடாமல் அடுத்தடுத்த அட்டாக் அவனை தூக்கி அடிக்குது. அவனால் கவுண்டர் அட்டாக் கூட பண்ண முடியல. ஸோ அவ்வளோதான் ஹீரோ அந்த உருவத்தை கொண்டு வந்துட்டான். அதுலேருந்து மாற்றி கையில் அட்டாக் பண்ணுறது வால் அட்டாக் பண்ணுறது அப்படின்ட்டு விடாமல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு கொஞ்சமாக பார்த்தா அடிவாங்க அவனோட இம்மார்டல் பாடி டைரெக்டாக டேமேஜ் பார்த்தா எடுக்க ஆரம்பிது. இதெல்லாம் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரேசஸ் இந்த எல்லாருமே காத்துறாருங்க. ரிவர் பிளேட் கிங் கத்திக்கிட்டு இருக்கு எல்லாருமே ஸோ கண்டிப்பாக அந்த பார்க்கிங் தோற்றுருவோம். இந்த நிலைமை சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம செவன் ஸ்வாட் அவருமே அதான் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஹீரோ தான் ஜெயிப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இன்னொருத்தர் யாரா இவங்க கூட இருக்கானா ஹோமிங்ல இருப்பார்ல 7 ஸ்டார் லீடர் அவரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க கூட இருப்பாரு. அவருமே பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் காட்ஸுக்குள்ள ஒரு பீப்புள் தான். சுத்திகிட்டு என்னப்பா அப்படியே போயிருந்தா அவர் தோத்துருவார் போலிய பார்க்கிங் வச்சுருக்கேன். பெய்ஷங்கா அவனுக்கு இப்போ தான் புரியுது, நான் சாதாரண ஆள்கிட்ட சண்டை போடல, கண்டிப்பாக அந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக வரும்ட்டு. அப்போ இடத்துல ஹியூமன் கிளான் அவங்களே திரும்பி பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீனும் ஒரு மாதிரி பிளர் ஆகி நிற்குது. யாராலையும் எதையும் பார்க்க முடியாது. இன்ஸ்டன்ட்டாக அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னு தெரியல.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயிடனா அப்படியே அடி ஒவ்வொன்றும் பொத்துன்னு எழுதான், அவனுக்கு ஒன்றுமே ரியாக்ட் பண்ண கூட முடியல. ஹீரோ கொஞ்சம் கூட கேப் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிச்சு அவனோட இம்மார்டல் படி கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. அப்படியே எலும்புனா உடையிற சத்தம் தெரிக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல விடாமல் அடிக்க ஆரம்பிக்க அவனோட ரத்தத்தில் தெரிஞ்சிடும். இன்ஸ்டன்ட்டாக பாதி உடம்பு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கட் ஆச்சு. அவன் இப்போ வந்து பார்க்குறான் ஹீரோவோட பவர் பார்த்துட்டு, நீ புது க்ளோனை பொசஸ் பண்ணிருக்கியா, எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு இப்போ தான் அவனுக்கு ஹீரோ புரியுது. ஹீரோக்கு முன்னாடி ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து புரியும். நீ வந்து புது க்ளோனை தானே ஆப்டேன் பண்ணியிருக்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து கேட்டுருவான். ஸோ அவன் என்னதான் தப்பிக்க பார்த்தாலும் ஹீரோ அவனை தப்பிக்க விடுவானா, வாய்ப்பே கிடையாது. தப்பிக்க போறேன்னு விடாமல் அடிக்க ஆரம்பிக்க அப்படியே அவனோட உடம்போட பர்சன்டேஜ் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குறைக்க ஆரம்பிக்க வைக்கிறோம். 45 39 ஒரு இடத்துல இவன் அப்படியே போன என்ன வந்து குடும்ப பண்ணுவான், அதுக்கு நானே செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிடுறான். அவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவனோட வெனரபிள் ரிலிமுக்கு வெடிச்ச உடனே அங்கே இடத்துல பயங்கரமான பவர். பட் ஹீரோவோட விங்ஸ் அந்த அசால்ட்டாக தாங்கிச்சு. ஸோ ஹீரோவும் இதை முடிஞ்சுன்னு நினைக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஸ்பேஸே கொஞ்ச நேரம் அசையாமிக்குது. யாரோ ஒரு தருணத்துக்கு வரான். திடீர்னு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸை கிராக்கை பொழந்துட்டு 2 கைகள் வருது. ஸோ அங்கே வர்றவன் பார்த்தீங்கன்னா வந்து வெனரபிள் பெய்ஃபெங். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூனிவர்ஸ் வெனரபிள் ரிலீமில் பீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கான். அதில் ஸோ அவனை சொல்லிட்டு இருக்க சில்வர் பிளேட் கிங். ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிங் தோத்துருந்தாலும் அவனோட ட்ரெஷர்ஸ் எங்கள் கிளானுக்கு சொந்தமாக ஒழுங்காக அதை கொடுத்துரு அப்படின்ட்டு அவனை பிடிக்கும் போது ஹீரோ அந்த ஆர்மரை எல்லாத்தையும் அவங்ககிட்ட ட்ரெஷர்லாம் சுருட்டிட்டான் ஆல்ரெடி. இந்த இடத்துல ஹீரோ உடனே சொல்ல அந்த இடத்துல அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ விங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அவனை பார்க்க ஆரம்பிச்சிடான். அந்த இடத்துல இவன் இவன் இந்த அளவுக்கு வேகமாக இருக்கான்ட்டு அவனுக்கு யோசிச்சுட்டு ஹீரோ வந்து கேட்பான் அந்த இடத்துல. ஸோ இன்கேஸ் இந்த இடத்துல நான் செத்துருந்தேன் அப்படின்னா என்னோட ட்ரெஷர்ஸை நீங்கள் வந்து மனித இனத்துக்கு ஒப்படைச்சிருப்பீங்களா? கிடையாதுல்ல. அது மாதிரி தான்டா இவனால இந்த ட்ரெஷர்ஸ்லாம் அவங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. ஸோ உன்னால் முடிஞ்ச அவன் தலைமையை வச்சு நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு இருக்க. இதை கேட்டவனு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ ஏன்ட்ட வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து நடந்துப்பா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு பீம் அட்டாக், சோல் அட்டாக். ஆக்சுவலி இது இந்த சோல் அட்டாக் விட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சோல் அட்டாக் போகிற போல இருக்கிற எல்லாத்தையும் ஹீரோ டேரெக்டாக ஹிட் பண்ண பாருங்க. அவள் சோலே கொஞ்சம் பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வெளியே வந்துருக்கலாம். இந்த இடத்துல ஹீரோ நம்ம எக்கச்சக்கட்டாக அடுத்தடுத்து வந்துருக்கோம். ஸோ ஹீரோ நினைக்கிறான், ஸோ இந்த சோல் அட்டாக் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்து வெனரபிள் ரிலீமை பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறச்சு அப்படின்ட்டு அவனுக்கு ஒன்றும் புரியல அந்த இடத்துல. ஸோ அதில் ஹீரோவோட ஸ்டார் கோர் இருக்கும் இல்லையா, அந்த கோர் பார்த்தீங்கன்னா ஹீரோட சோலை திரும்ப கூட்டு வந்து உடம்பு ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ தப்பிப்பான். ஹீரோ தப்பிச்ச பார்த்தோன்னா அவனுக்குலாம் வந்து இன்சிடென்ட் நம்ப முடியல. எப்படா சாத்தியம் ஹீரோ போகிற போகல பரவாயில்லப்பா அவன் அட்டாக் நல்லா இருக்குது அப்படின்ட்டு போவேன். இந்த கேட்டவன் வெறுப்பாயிட்டு திரும்பவும் பார்த்தா அவனோட டைமில் அவன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டொமைனுக்குள்ள டைமை ஸ்லோ பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவனோட பிளாக் விண்ட் அந்த அட்டாக் பண்ண யூஸ் பண்ணுறான். இது கிட்டத்தட்ட வெளியே இருக்கிற அந்த பிளாக் விண்ட் மாதிரியான ஒரு அட்டாக். அதுவும் ஹீரோ ஜஸ்ட்டு அவனை வந்து தொட்டு தான் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக தொட்ட ஒன்று ஹீரோட இம்மார்டல் பாடியில் 60% பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. இந்த இடத்துல வந்து ஹீரோ நம்ப முடியாது. இந்த சின்ன அட்டாக் வாங்கினதே எப்படி ஆகிட்டேன், டேரெக்டாக வந்துட்டுனா ரொம்ப கஷ்டம் இருக்கேன். நல்ல வேலை ஹீரோ விட்டு அவனோட காட் லோன் இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா டிவைன் எனர்ஜி கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து இன்னுமே வந்து எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணி ஹீல் பண்ணி விட்டுருக்கு. இந்த இடத்துல இப்போ அவனுக்கு புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இவனுக்குள்ள ஏதோ ஒரு க்ளோன் இருக்குது, அது இவனோட பவரை என்ஹான்ஸ் பண்ணுது. இல்லைனா அவன் இன்னும் செத்துருப்பான். முதல்ல அந்த க்ளோனை நான் அழிச்சுனா அவன் ஆட்டாமட்டே இவனை அழிச்சிடலாம், இவன் ட்ரெஷர்ஸ் எனக்கு வந்துடும்ட்டு அவனும் பார்த்தா வந்து அவனோட அட்டாக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எக்கச்சக்க கொடி மாதிரியான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அவனை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு ஹீரோ நிற்கிறான். ஸோ இந்த விண்ட் லா இருக்கிற எல்லா லாவும் வந்து இப்போ டைம் வந்து சப்ரஸ் பண்ணுது. உண்மையிலேயே வந்து யூனிவர்ஸ் வெனரபிள் பீக்கில் இருக்கான். கிட்டத்தட்ட வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா. இவனை நான் கொல்ல முடியாது, இங்கேருந்து இந்த தப்பிக்கிறதா ஒரு வேண்டு ஹீரோ என்ன பண்ணலாம், தப்பிக்கலான்ற முடிவு எடுத்து அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்போ தான் புரியுது, சரி ஓகே இங்கேருந்து என்னால் தப்பிக்க முடியாது, இவனை என்னால் கொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நான் என்னோட ஷிப்பு பிளாக் ட்ராகன் ஷிப்பை நான் வர வச்சாலும் இவனை டைம்ல தப்பிக்க முடியாது. ஒரே வழி தான் இருக்குது, என்னோட காட் லோன் அதை தான் வெளியே கொண்டு வர ஹீரோ முடிவு பண்ணிடுறான். அடுத்த செகண்ட் ஹீரோக்கு பின்னாடியிலிருந்து ஒரு கை வந்து அந்த அட்டாக் ஒரு அடிக்கும் பாருங்க. அந்த அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஹீரோவோட பயங்கர பெருசா ஹீரோட காட்லோன தலைமை இறக்கி விட்டுருப்பான். அந்த அட்டாக் ஹீரோட காட்லோட பாதி கை கிட்டத்தட்ட வந்து பண்ணிருக்கான். இந்த இடத்துல உனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஹீரோட உடம்போட 87% காட்லோட 87% கிட்ட வந்து குறைச்சிருக்கும். ஹீரோட க்ளோனை பார்த்து மிரண்டு போயிட்டு இருப்பான். என்ன வகையான லைஃப் ஃபார்ம் அது இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு அவனுக்கு ஒன்றும் புரியாம இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அது ஒட்டமுகளுக்கு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா வந்துடுவான். உடனே ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட காட் க்ளோன் அதை பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ராக்ஷன்
யூஸ் பண்ணாக்கா கிட்டத்தட்ட செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் காட் க்ளோனை வந்து பண்ணுவான். அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து அதிர்ச்சியில் இருக்க அந்த ஒரு பிளாஸ்ட் கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சிட. ஸோ இவ்வளோ பெரிய அட்டாக் நடந்தாலும் அந்த பேய்ஃபெங்கனோட 20% மாற்றல் உடம்பு தான் அழிஞ்சிருக்கு. அதை பார்த்தோன்னே வந்து ஹீரோ சரியாக இதுதான் ஒரு யூனிவர்ஸ் வெனரபிளோட பவர் அப்படின்ட்டு அவன் யோசிச்சிருக்கேன். இந்த பக்கம் இந்த பேய்ஃபெங் கண்டிப்பாக நான் உன்னை கொல்ல போறேன்டா உன்னை இப்போ அப்படின்ட்டு அவனை ஹீரோ கொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டாக் திரும்பவும் பண்ணுறான். அந்த அட்டாக்கை யாரோ தடுக்கிறாங்க, வேற யார் அப்படின்னா நம்ம 9 ஸ்டார் லீடர் ஹோங்மிங்கோட 9 ஸ்டார் லீடர் அவர் தான் தடுக்கிறார். அவரும் பார்த்தா வந்து எனர்ஜி தத்துட்டு ஹீரோ வந்து இந்த இடத்துல வந்து ஜூஃபெங் நீங்களா அப்படின்ட்டு இருக்க. ஜூஃபெங்ஸ் ஒரு 7 ஸ்டார் லார்ட், அது வந்து ஹோமிங்க்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு காட் கேண்டிடேட், காட் ஜெனரல் கேண்டிடேட் சொல்லுவாங்க. அதாவது இன்னர்டேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு காட் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற ஒரு சில பேர் இருக்காங்க. இதில் வந்து ஜூஃபெங் அவர் பேசுகிற இடத்துல இப்போ இங்கேருந்து போறியா இல்லைன்னா வந்து எங்கள் கிளானோட பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் கூட நீ சண்டை போடுறியா அப்படின்னு அந்த இடத்துல இவர் நிற்க, அடுத்து நம்ம ஏப்பிங் அவரும் வந்து நிற்க. இதை பார்த்தோன்னா என்ன சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பேவிங் சொல்லிட்டு போகிற இடத்துல ஸோ வந்து சில்வர் கிங் ஆஃப் சில்வர் பிளேட் கிங், நீ ரொம்பவுமே வந்து கண்ணிக்கானடா, கண்டிப்பாக உன்னை நான் கொல்லுவேன், இதில் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பண்ண சம்பவங்களால் பார்த்தோன்னா வந்து ஹீரோட பேலஸ், ஹீரோ இருக்கிற பிளேஸில் எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன் பார்த்தா ஹீரோட சொல்லிட்டு இருக்க இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க, அற்புதன்ற ஹீரோ இல்லை அது ஒன்றும் பெரிய விஷயம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த இடத்துல நம்ம வந்து ஏப் கிங் வருவார். ஏப் கிங் எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்க. சரி ஓகே சார், நீங்கள் உங்கள் மாஸ்டர் வந்து பேசுங்க, நாங்கள் வந்து இன்டரப்ட் பண்ண விரும்பலை, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு இருக்கிற எல்லாரும் டீசெண்டாக பார்த்தா வெளியே கிளம்புறாங்க. ஹீரோ உடனே ஒரு சொடகு போடாமல் இருக்க. அந்த இடத்துல பயங்கர பெருசாக ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும். இதை பார்த்த உடனே நம்ம ஏப் கிங்கா சரியான சந்தோஷம், அருமை. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. இதில் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இந்த 2 நாளாக எல்லாரும் வராங்க, கங்கராஜ் பண்ணுறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு மாஸ்டர்னா பரவாயில்ல, நீ அவன் கூட வந்து நல்லா சொல்ற. முக்கியமாக அந்த பேய்ஃபெங் அவன் கூட நீ சண்டை போடுறது ரொம்பவே சிறப்பான விஷயம், நீ இந்த லெவல்லையே அவங்க கூட மேட்ச் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து அடுத்த கெஸ்ட் யாருன்னா நம்ம ஹீரோவோட செகண்ட் பிரதர் வராரு. இந்த இடத்துல கு அவரு பார்த்தீங்கன்னா வராரு. கூஹியும் வந்துகிட்டு இருக்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர், ஓகே தேங்க்யூ சீனியர் பிரதர் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அடுத்த சீனில் 3 பேர் சரக்கு அடிக்க. அவர் இங்கே வந்த விஷயம் என்னென்னா வந்து ஸோ வந்து ஹியூமன்ஸ்லேயே டாப்பான ஒரு கவுன்சில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து ஹியூமன் சுப்ரீம் கவுன்சில். அந்த இடத்துல நீ ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ப்ரப்போசலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவார். அவங்க ஒரு சின்ன வந்து மீட்டிங் வந்து வைக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து ஏதோ கேட்குறோம்னா எந்த விஷயத்தை பற்றியும் கேட்குறேன், அதெல்லாம் எனக்கு தெரியல, நீ கூடிய சீக்கிரம் வந்து தெரிஞ்சுப்பேன். எனிவே கங்க்ராச்சுலேஷன், அந்த இடத்துக்கு நீ உன் மாஸ்டர் 2 பேருமே போகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லுவார். அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயத்த சொல்லி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சீன் இங்கே கட் பண்ணுறாங்க. அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு guys. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ வந்து நம்ம ஷாலோ ஸ்டார் கரண்ட் எபிசோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோட நாளைக்கு ஒரு எபிசோடு வரும், அதை போட்டோன்னா அடுத்த 1 வீக்குக்கு எந்த ஒரு எபிசோடு இல்லை. ஃபைனலி வந்து பார்த்தோன்னா நம்ம ஷாலோ ஸ்டாரும் கரண்ட் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ BTTH அடுத்து ஒரு 2 எபிசோடை போட்டுவிட்டு த்ரோன் சீல் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். யாரெல்லாம் நான் கேட்டிருந்தேன் நான் ஸ்டுடியோவில் த்ரோன் ஆஃப் சீலுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து த்ரோன் ஆஃப் சீல் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சீக்கிரமாக நம்ம வந்து த்ரோன் ஆஃப் சீல் எடுத்துகிட்டு போகலாம். த்ரோன் ஆஃப் சீல் வேறு இப்போலாம் அப்படியே பீக் எபிசோட தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம டீமன் எம்பரர்லாம் தலைவர் வந்து இல்லாத சம்பவத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஸோ நான் இன்னும் வந்து ஒரு கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக வந்து ஒரு 10 எபிசோட் நேர் பார்க்கல, போயிட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க. ஸோ வழக்கமாக அந்த QR ஸ்கேன் பண்ணி ஈவன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நீங்கள் வந்து தாராளமாக வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, பை பை பை. கமெண்ட் பண்ணிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குன்ட்டு.